திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு 10ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறையில் திருமூலநாயனார் அருளி செய்த இந்த 2ஆம் தந்திரத்தில் 3வது பாடல் லிங்க புராணம். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவுகள்லாம் எளிமையான முறையில் எல்லாருக்கும் வந்து சேரணும்னு இந்த பணியை அரும்பாடுபட்டு பண்ணுறேன். எனக்கு எவ்வளவோ வேலைகள், பூஜை நேரம், சமைக்கிறது போக எனக்கு நேரம் கிடைக்கிறது. இந்த வயசான காலத்தில் கொஞ்சம் நேரம் கிடைச்சா ஓய்வு எடுக்கலாமான்னு இருக்கிற இந்த உடம்புல சுகரு அது இதுன்னு எல்லாம் இருந்தும் எங்கள் அப்பனுடைய இறைப்பணியை விடாமல் தொடரணும்னு செய்துக்கிட்டு இருக்கிறேன். இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா என்னை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இது போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூறாதீங்க. நல்ல ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருமந்திரம் 2ஆம் தந்திரம் 3 லிங்க புராணம். அடி சேர்வன் என்னையும் ஆதியை நோக்கி முடிசேர் மலை மகனார் மகளாகி திடமார் தவம் செய்து தேவர் அறியப்படியார அச்சித்து பத்தி செய்தாலே. இந்த பாடலை எல்லாம் சேர்த்து எழுதியிருக்குதுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு புக்கெலாம் கிடையாது, எனக்கு வாங்கிறதுக்கு அவ்வளோ வசதியும் இல்லை. நான் தேவாரம் திருவாசகமெல்லாம் மட்டும் வாங்கி வச்சுருக்கிறேன். மொத்தமாக வாங்கணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பணம் செலவாகும். எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. என் கணவருக்கு பென்ஷன் கிடையாது. இருந்தும் இந்த பணியை செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்து ஆரம்பிச்சுட்டு நான் படுறது எங்கள் அப்பனுக்கு தான் தெரியும். ஒரு சிலதெல்லாம் சொல்ல முடியும், ஒரு சிலதெல்லாம் சொல்ல முடியாது. எங்கள் அப்பன் எனக்கு அப்படி ஒரு அருள் பூட்டுறாரு. இப்போ பாருங்கள், நான் இந்த சைவம் ஆப்பு அப்டேட் ஆகி அருமையாக பிரித்து போட்டிருக்காங்க. நான் பிரித்து போடலை, எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குதுன்னு. இது எங்கள் அப்பா காதில் விழுந்து தானாக அப்டேட் ஆகி பிரித்து வந்திருக்குது. இப்போ எவ்வளோ அருமையாக எனக்கும் புரிஞ்சு படிக்கிறேன். முதல் வந்தபோது எல்லாம் சேர்ந்துருக்கும், படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ அருமையாக பிரித்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள், வணக்கம். திருச்சிற்றம்பலம். அடி சேர்வன் என்னையும் ஆதியை நோக்கி முடிசேர் மலை மகனார் மகளாகி திடமார் தவம் செய்து தேவரறிய படியார அச்சித்து பத்தி செய்தாலே. திரிகின்ற முப்புறம் செற்ற பிரானை அரியனென்றெண்ணி அயர் உற வேண்டா பரிவுடையாளர்க்கு பொய்யலன் ஈசன் பரிவோடு நின்று பரிசறிவானே. ஆழிவலம் கொண்ட என்மால் இருவரும் ஊழிவலன் செய்ய ஒன் சுட ராதியும் ஆழி கொடுத்தனன் அச்சுதற் கவ்வழி வாழி பிரமர்க்கும் வாள் கொடுத்தானே. வாழி பிரமர்க்கும் வாள் கொடுத்தானே.
தாங்கி 20 தோளுந்தடவரை ஓங்க எடுத்தவன் ஒப்பில் பெருவலி ஆங்கு நெறிந்த மரவென்றழைத்த பின் நீங்கா அருள் செய்தான் நின்மலன் தானே உருவது அரிதண்டி ஒன்மணர் கூட்டி அறுவகை ஆனைந்தும் ஆட்டத்தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறுமழு வாழ்வெட்டி மாலை பெற்றானே ஓடி வந்தெல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருத்தத்து தான் சென்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடில் புகழோன் எழுகவே என்றானே ஓடி வந்தெல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருத்துத்தான் சென்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடில் புகழோன் எழுகவென்றானே ஈடில் புகழோன் எழுகவென்றானே. திருச்சிற்றம்பலம். இந்த பெருமையெல்லாம் கேட்டு சிவபெருமானை எப்படி வழிபாடு பண்ணி எப்படி கும்பிட்றாங்கன்னு பாருங்க. தேவர்கள்லாம் அப்படி எல்லா அஷ்டமா சித்திகளும் பெற்றவங்க, எல்லா இதுவும் தெரிஞ்சவங்க தெய்வத்தை விடாது வணங்குறாங்க. நாமளும் சித்தி பெற்றுக்கிறோம். என்னென்ன சித்தி பெற்றுக்கிறோம்? படுத்து தூங்குறோம், காலையில் எழுந்துக்கிறோம், குளிச்சுமோ குளிக்கலையோ சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் வேலைன்னு ஓடுறோம், அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க குட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப செக்கிலேயே மாட்டிக்கின்னு அழுகுறோம். எல்லா பணிகளுடனே எல்லா சக்தியும் பெற்றவங்க தெய்வத்தையே விடாது வணங்குறாங்க. ஏன்? அவங்களால எதை நினச்சாலும் இப்படின்னு ஒன்றே எல்லாம் வந்துடும். அப்படி இருந்தும் தெய்வத்தை விடாமல் நினைக்கிறாங்கன்னா நாம் அடைஞ்சது பெருசு இல்லை, அதை எப்படி தக்க வச்சுக்கிறது? இந்த திருமூலருடைய வரலாறுல நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இதை எனக்கு சொல்ல சொல்லி எங்கள் அப்பா ஆணையிடுறார். பாருங்க, திருமூலர் அஷ்டமா சித்தி பெற்றவர். அவருடைய உடம்புலேருந்து மனித உடம்புக்கு மாறினார். இவருடைய தவப்பயனால் வந்த அந்த உடம்பு போயிடுச்சா? நான் கொடுத்த அஷ்டமா சித்தியை நீ இன்னும் மனுஷனுக்கு உபயோகப்படுத்துறது? நீ அப்போ அதுலேயே இரு. மனித உடம்புல இருந்து என்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவி. தவ உடம்பு வேற. கைலாயத்திலிருந்து வந்தார். கைலாயத்திலிருந்து வந்தவராச்சே, அந்த தவ உடம்புல இருந்து அதை எடுத்துன்னு வந்து இதில் மாற்றினாரே. சிவபெருமான் எப்படி சோதிச்சிட்டார் பார்த்தீங்களா? பண்ணுறதையும் பண்ணிவிட்டு நீ இருந்து இங்கே எல்லாருக்கும் தமிழை பரப்பு அப்படின்ட்டார். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு எல்லா தவ வலிமையும் கிடைச்சா கூடமோ நம்ம போய் ஒருத்தருக்கு போய் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் படிச்சுட்டு ஒருத்தரை நம்ம திட்டினோம்னா அது பழிச்சிடும். அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும்ன்றதை மட்டும்தான் நாம் நினைக்கணும். என்னையும் நல்லபடியாகவே, என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லபடியாகவே அப்படின்றத மட்டும்தான் நாம் நினைக்கணும். கெடு எண்ணம், கெடு புத்தியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இறைவனையே கையில் வச்சுட்டு இருக்கிறவங்க எப்படியெல்லாம் துதி பாடுறாங்கன்னு பாருங்கள். இதையெல்லாம் 10ஆம் திருமுறையில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இதெல்லாம் படிக்க ஆரம்பித்த உடனே கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நானும் பாடுபடுறேன். எங்கள் அப்பனும் எனக்கு ஊக்கம் கொடுக்குறாரு. அந்த ஊக்கத்தினால தான் உங்களுக்கு இவ்வளோ அருமையாக கொண்டு வந்து சேர்க்குறேன். இதை கேட்டு அனைவரும் பயனடைங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.